Hello friends, welcome to Cook with Jeeva. இன்னைக்கு அவல் கட்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிருங்க. ஒரு கப் அவல் எடுத்துக்கலாங்க. இத நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணில நல்லா ஊற வச்சிடுங்க. தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சுங்க. அவல் நல்லா ஊறிடுச்சு. நான் தண்ணி எல்லாம் ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க. அதை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இத நல்லா கை வச்சு நம்ம பிசைஞ்சிரலாங்க. நல்லா பிசைஞ்சிரணும். அப்பதான் கட்லெட் செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கும். அவல் வந்து முழுசா இருக்கிற மாதிரி இருக்க கூடாதுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது கூடவே 3 உருளைக்கிழங்கு பெரிய சைஸுங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இது நம்ம கை வச்சு கலந்தாதான் நல்லா கலக்க முடியுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மேங்கோ பொடி சேர்த்துக்கலாங்க. ட்ரை மேங்கோ பவுடர். அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணது. பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்க ஆஃப் பாயில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அப்படியே கலந்து விட்டுறலாங்க. எல்லாமே நல்லா கலந்துட்டு பார்க்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்காக உருண்டை எடுத்துக்கலாம். இந்த சைஸ் நல்லா உருண்டை எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சுட்டு பார்க்கலாங்க. கட்லெட் ஷேப் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு 4 டேபிள் ஸ்பூனுங்க ஒரு அரை டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்குங்க. பிரெட் க்ரம்ஸ் வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் வச்சுருக்கேங்க. ஷாலோ ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதில்ல. அதனால் தேவையான அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். இந்த கட்லெட் ஒரு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிக்கலாங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் அப்படியே தொட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம அப்படியே மெதுவாக திருப்பி விடலாம். ஸ்பூன் எடுத்துக்குங்க. ஸ்பூன் வச்சு அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும் 2 நிமிஷம். இந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேகட்டுங்க. பாருங்கள் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும்.
அதே போல் மற்ற எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அருமையான அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்